நான் திருமண திசையிலெல்லாம் குடிசைகளாக தெரிகிறது. நான் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறேன்னா. நாகப்பட்டினத்தில் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லை. அக்கரைப்பேட்டை மேம்பாலம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சா? இல்லை, இப்போ இருக்கு. அதில் தான் புதிய பேருந்து நிலையம் வருது, அதில் தான் டைடல் பூங்கா வருது. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி பேச வேண்டியது இன்னைக்கு வந்து பேசினா எப்படி இருக்கும்? மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அதுல சில விஷயங்களை சொல்றாரு. அவரு அவதூறு பரப்பணுங்கிறதுக்காக அவர் அங்க வராரு. நடந்த விஷயங்களை நடக்கல என்கிற தோற்றத்தை ஏற்படுத்தி பேசுவது அவதூறு தானே. விஜய் வந்து அங்க இருக்கிற பிரச்சனையை பேசட்டும், ஆனா பொய்யானதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். நடந்திருக்கிறத மறைக்காதீங்க. அந்த உச்சியில ஏறி நிக்கிற தம்பிக்கு வந்து இது பாதுகாப்பற்றதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சு ஏன் ஏறாருன்னா அவருக்கு விஜயை பார்க்கிற ஆர்வம் தான் அந்த இடத்துல. அப்போ அந்த ஆர்வத்துல அவங்க என்ன வேணாலும் செய்யறாங்க. ஆனா இவருக்கு கொடுத்த இடம் வந்து இது வரைக்கும் எந்த கட்சிக்கும் கொடுத்தது இல்ல. அப்போ விஜயை ஒடுக்கணும்னு நினைச்சா ஒரு முச்சந்தியில எந்த கட்சிக்கும் கொடுக்காத ஒரு பிரைம் லொகேஷன்ல எப்படி கொடுப்பாங்க? அப்போ விஜய் ஒடுக்கணும்னு அவங்க விஜய் கேட்குற இடத்த தான் கொடுக்குறாங்க. சொல்ல போனால் நடிகை சொல்கிறாங்க, அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன், 26 தேர்தலை பார்ப்பேன், சரியாக வந்தால் கண்டினியூ பண்ணுவேன், இல்லைன்னா திரும்ப நடிக்க போயிடுவேன்னு அவர் சொன்னாருன்னு இவங்கள்ட்ட பர்சனலாக அவர் ஷேர் பண்ணதை அவங்க பொது வெளியில் போட்டு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த தேர்தல் சரியா வருமா வராதான்னு பாக்குறாரு. வரலன்னா திரும்பி நடிக்க போயிடுவாருன்னா எவ்வளவு வருஷம் சொல்லுங்க, எவ்வளவு காலம் இருக்கு? நாம யார் சொன்னாலும் தான் பதில் சொல்றோம். பெரியார் பத்தி சீமான் பேசினாரு, விஜய் வாய் மூடிட்டு இருந்த மாதிரி நம்ம இருந்தோமா? விஜய் பெரிய கட்சியா சின்ன கட்சியாங்கிறத தேர்தல் தான் தெரியும். இப்போ அவர் ஒரு கட்சி, ஆனா விஜய் கட்சிக்கு மட்டும் எல்லாரும் 15 20ன்னு சொல்றாங்களே எப்படி? நான் தான் நேற்று கூட கேட்டேன், ஏன் 50ன்னு சொல்லல? அது என்ன 20 ஏன் குறைக்கிறீங்க? எல்லா கட்சியும் வாங்கினதை வச்சு தான் சொல்லுவோம். விஜய் கட்சிக்கு மட்டும் வாங்காமலே சொல்றோம். 2021 நான் வாங்கின மனு இப்போ நான் என் போன்ல தட்டி உங்களுக்கு காட்டிடுவேன். ஊராட்சி வாரியா அப்படி பிடிஎஃப்ல இருக்கு எல்லாமே. அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை, அது எந்த இடத்துல இருக்கு, அது என்னவா ஆச்சு, நிறைவேற்றப்பட்டுச்சா பண்ணலையா, பண்ணலைன்னா ஏன் பண்ணல, எல்லா விவரமும் இருக்கு. குற்றச்சாட்டு சொல்றது மட்டும்தான் வேலை, அதுக்கு சான்றெல்லாம் தர மாட்டோம், அதை நிரூபிக்கலாம் மாட்டோம்னு அண்ணாமலை எப்படி ஒரு பாணியை கையில் வச்சிருக்காரோ அதே தான். ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச இருப்பவர் நாகை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் திரு ஆலூர் ஷாநவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் 2வது தடவையாக, அதாவது திருச்சிக்கு அடுத்து அவர் வந்து நாகப்பட்டினம் தொகுதி தான் வந்திருந்தார். அதுக்கப்புறம் திருவாரூர் போனார். ஆனால் பல்வேறு குற்றச்சாட்டுகளை நாகப்பட்டினம் தொகுதி குறித்தும் அங்கே வந்து போதிய வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை, நான் திருமண திசையிலெல்லாம் குடிசைகளாக தெரிகிறது, நான் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறேனா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேள்வி கேட்டிருக்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஏற்கனவே நான் இதை தெளிவுபடுத்தியிருக்கிறேன். நாகப்பட்டினத்தில் வந்து சிங்கப்பூராக மாற்றிவிட்டோம்னு நம்ம சொல்லலை. நாகப்பட்டினத்தில் எங்கே பார்த்தாலும் துபாய் மாதிரி ரோடு பளபளப்பாக இருக்குது, வடிவேல் காமெடியில் சொன்ன மாதிரி ஒரு சோத்தை அப்படியே போட்டு குழச்சி சாப்பிடலாம் போல இருக்குங்கிறதெல்லாம் நம்ம சொல்லலை. நாகப்பட்டினம் ஒரு பின்தங்கிய மாவட்டம், தமிழ்நாட்டிலேயே மிகவும் பின்தங்கிய மாவட்டம். அந்த பின்தங்கிய மாவட்டத்தை படிப்படியாக முன்னேற்றுவதற்கான பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை கடந்த 4 ஆண்டு காலத்தில் எடுத்திருக்கிறோம். நாகப்பட்டினத்துடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சட்டமன்றத்தில் உரக்க பேசியிருக்கிறோம். சட்டமன்றத்தில் நாம் எழுப்பிய குரலின் வெளிப்பாடாக இந்த ஆட்சி சில திட்டங்களின் மீது கவனத்தை கொடுத்து நிதி ஒதுக்கீடு செய்து பல்வேறு திட்டங்களை தொடங்கியிருக்கிறோம். குறிப்பாக நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு ஐடி பார்க் அப்படிங்கிறது ஒரு கனவு. இந்த ஆட்சி காலத்தில் அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு நியோ டைடல் பூங்கா, ஒரே ஒரு பார்க்கிலேயே ஒரு 600 பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நாகப்பட்டினத்தில் அந்த ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு அந்த பணிகளை தொடங்கியிருக்கிறோம். அப்போ இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஒரு புறநகர் பேருந்து நிலையம், ஏன்னா நாகப்பட்டினத்துக்குள்ள மிகப்பெரிய போக்குவரத்து நெருக்கடி, அங்கே ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அப்போ ஒரு நகரத்தை வந்து நம்ம வந்து எதிர்காலத்தோடு சேர்த்து தானே திட்டமிடணும். அப்போ இன்றைக்கே இவ்வளோ நெருக்கடியாக இருக்குது, இன்றைக்கே ஒரு பஸ் எல்லாம் வந்து நின்றுட்டு போகிற அளவுக்கு ஒரு வசதியாக இல்லை அப்படின்னா இன்னொரு 3 ஆண்டுகள் கழித்து, இன்னொரு 5 ஆண்டுகள் கழித்து, இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து இந்த நாகப்பட்டினம் என்னவா மாறும், இதெல்லாம் எப்படி அதுக்கு தாங்குன்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு என்ன பண்ணுறோம், 4 வழிச்சாலை வந்துருச்சு. விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலை பணிகள் நிறைவு பெறும் தருவாயில் இருக்குது. அப்போ அந்த சாலையிலேயே ஒரு பெரிய புறநகர் பேருந்து நிலையம் வந்தால் எப்படி இருக்கும்? அப்போ இது ஒரு ட்ரீம், ஒரு எதிர்கால திட்டமிடல். 32 கோடியில் இன்னைக்கு வந்து ஒரு புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கும் பணி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஆட்சி 2021 பாதியில் அமைகிறது. அந்த ஒரு 6 மாதம் பொது முடக்கத்தில் கொரோனாவில் போயிடுச்சு. அப்போ 2021 ஓவர். 22 மார்ச்சில் தான் உங்களுக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. அந்த 22 சட்டமன்ற கூட்டத்தொடரில் தான் நம்ம விரிவாக பேசக்கூடிய வாய்ப்பு நமக்கு அமையுது.
அப்போ விரிவாக பேசுகிறோம். அதற்கு பிறகு அப்போ 22ல இருந்து தான் கணக்கே. 22 மார்ச்ல நம்ம பேசி அதற்கு பிறகு உரிய அமைச்சர்களுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்து அந்த கோரிக்கைகளை கொண்டு போய் கொடுத்து இப்படிலாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அந்த ஒவ்வொரு அமைச்சர்களையா நம்ம வந்து பின்னாடி போய் அதை அவங்க கவனப்படுத்தி அவங்க அந்த துறைக்கு அனுப்பி அந்த துறை அதை ஆய்வு செய்து எவ்வளோ, ஏன்னா நீங்க ஒன்று மேஜிக் இல்லைல்ல, மேஜிக் இல்லைல்ல, ஒவ்வொன்றுமே அது நிதி தொடர்பானது. அப்போ அந்த நிதி இவ்வளோ கொடுக்கலாமா, இவர் சொல்றதெல்லாம் உடனே எடுத்துக்கிட்டு அப்படி செய்ய முடியுமா, இதுக்கான தேவை இருக்கா? ஒரு புறநகர் பேருந்து நிலையம் கேட்குறாரு, அது 32 கோடி, நாகப்பட்டினத்துக்கு முதலுக்கு அது தேவை இருக்கா அப்படின்னு கவர்மெண்ட் பார்க்கும். அப்போ அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. நான் சொன்ன உடனே கேட்ட மாட்டாங்க, துறை சார்ந்த ஆய்வு நடக்கும். அப்புறம் அவங்க வந்து ஒரு ஆய்வில் சொல்லுவாங்க, ஆமாம் அவரு கேட்பாரு, ஆனால் இவ்வளோ செஞ்சால் போதும், இப்படி செஞ்சால் போதும், நம்ம பட்ஜெட் இவ்வளோ தான் அப்படின்னு நிதித்துறை ஒரு ஸ்கேல் வச்சுருக்கும் அதுக்கு. இது இந்த கட்டங்களெல்லாம் தாண்டி 32 கோடியில் ஒரு புறநகர் பேருந்து நிலையம் அமைஞ்சிருக்கு, வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி நான் ஒவ்வொன்றையும் சொல்ல முடியும். அக்கரைப்பேட்டை மேம்பாலம்னு ஒன்று, நாகப்பட்டினம் டு அக்கரைப்பேட்டை நடுவில் ரயில்வே கிராஸ், மணிக்கணக்கில் மக்கள் நிற்பாங்க, 2 புறமும் கேட்டை மூடிடுவாங்க, 10 நிமிஷத்துக்கு ஒருக்க கேட்டை மூடிடுவாங்க, மணிக்கணக்கில் மக்கள் நிற்பாங்க, எல்லா வாகனமும் நிற்கும். அப்படியே டெய்லி இருந்தால் ஒரு நகரத்துக்குள்ளே எப்படி இருக்கும்? அது ஏதோ கிராமத்தில் ஒரு 4 பஸ் எப்போவாது கிராஸ் பண்ணுற ஏரியா, எப்போவாது மக்கள் 4 வண்டி போகிற ஏரியானா கூட ரயில்வே கேட்டை மூடுவாங்க, பார்த்துருக்கோம் நம்ம. ஆனால் இது நாகப்பட்டினம் நகரத்தினுடைய மைய பகுதியில் டெய்லி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு ஒருக்க கேட்டை மூடிக்கிட்டே இருந்தால் அந்த நகரம் என்ன ஆகும்? அப்போ ஒரு பாலம் போடணும்னு சொல்லி கடந்த ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்டு பாலத்தை எங்கே போட்டாங்கன்னா அந்த ட்ராக்குக்கு மேலே அப்படி கட்டி வச்சிருக்காங்க. பாலத்தை ட்ராக்குக்கு மேலே கட்டி வச்சா வானத்தில் பறந்தா போய் இறங்க முடியும். அப்போ இங்கே இருந்து ஏறி அங்கே போய் இறங்குறதுக்கு இந்த பக்கமும் பாலம் வேணும், அந்த பக்கம் பாலம் வேணும், நடுவில் பாலம் வேணும். அப்போ ரயில்வேல ஒப்புதல் வாங்கணும். அது வெறும் ஸ்டேட் கவர்மெண்ட் இடத்துல பாலம் போடுறதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டே செஞ்சிடும். ஆனால் யூனியன் கவர்மெண்ட் வருது, ரயில்வே வருது, ரயில்வே தனி நிர்வாகம், ஒவ்வொன்றுக்கும் அவங்கள்ட்ட அப்ரூவல் போகணும். அப்போ இந்த மாதிரியான ப்ராசஸில் தான் கடந்த ஆட்சி காலத்தில் அதை மட்டும் கட்டிட்டு நிலம் எடுக்கிறது. ஏன்னா பாலம் போய் இறங்குறதுக்கு நிலம் எடுக்கணும்ல, அங்கே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் வீடு இருக்கும், கடை இருக்கும், என்னென்னோ இருக்கும். அப்போ அவங்களெல்லாம் வந்து காசு கொடுத்து அவங்கள்ட்ட அந்த இடத்த நம்ம நிலம் எடுப்பில் எடுத்து வேலையை ஆரம்பிக்கணும். அப்போ இவ்வளோ பெரிய ப்ராசஸ், அதுக்கு 104 கோடி ரூபா, அதை முதல்ல கவர்மெண்ட் ஒத்துக்கணும், ஃபினான்ஸ் ஒத்துக்கணும். இவ்வளோ ப்ராசஸை தாண்டி இந்த ஆட்சி காலத்துக்குள்ளேயே 2022 இருந்து பேச ஆரம்பித்து 2025 இப்போ. அப்போ இந்த 3 ஆண்டு காலத்துக்குள்ள நம்ம அந்த பாலத்துக்கு 104 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பெற்று பணிகள் தொடங்கி, டெண்டர் விட்டு பணிகள் தொடங்கி 70 விழுக்காட்டுக்கு மேலே பணி முடிஞ்சிருச்சு. ஒவ்வொன்றா நான் சொல்ல முடியும். டைடல் பூங்காவா இருந்தாலும் சரி, அக்கரைப்பேட்டை பாலமா இருந்தாலும் சரி, இல்ல மண் அரிப்பை தடுப்பு, கடல் அரிப்பை தடுக்கிறதுக்கு நான் நம்பியார் நகர்னு ஒரு ஏரியா, அங்க 10 கோடியில கடல் அரிப்பு தடுப்பு சுவர் கட்டியிருக்கோம். பட்னச்சேரின்னு ஒரு ஏரியா, அந்த பகுதியில 7 கோடியில கடல் அரிப்பு தடுப்பு சுவர். அதே மாதிரி சாமந்தாம்பேட்டை அப்படிங்கிற ஒரு மீனவ கிராமம், ரொம்ப நாளா அந்த மக்கள் எங்களுக்கு ஒரு மீன்பிடி துறைமுகம் வேணும், தூண்டில் வளைவோட ஒரு துறைமுகம் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க, நீண்டகால கோரிக்கை. அது இதுவரைக்கும் ஏற்கப்படலை. மீனவ நண்பன் நான் சொன்ன அதிமுக ஆட்சி காலத்தில் ஏற்கப்படலை. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகுதான் முதல் கூட்டத்தொடரில் இருந்து ஒவ்வொரு கூட்டத்தொடர்லையும் நான் அதை வலியுறுத்தி பேசி ஐஐடி வந்து ஆய்வு பண்ணாங்க. அதுக்கு 5 லட்சம் நிதி ஒதுக்கி அரசு வந்து முதல்ல ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஐஐடி குழு வந்து இந்த ஊரில் இது சாத்தியமா, செய்யலாமா, தேவை இருக்கா அப்படின்லாம் ஆய்வு பண்ணிட்டு, ஆமாம் தேவை இருக்குது, சாத்தியம் தான் அவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ரிப்போர்ட்டை வாங்கிட்டு கவர்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்டுடைய பங்களிப்போட, ஏன்னா ஃபிஷரிஸ்லாம் வந்து யூனியன் கவர்மெண்டுடைய பங்களிப்போட தான் பெரும்பாலும் திட்டங்கள் அறிவிக்கப்படும். மத்திய மாநில அரசுகளுடைய நிதி பங்களிப்போட ஒரு திட்டம் வரும். அப்போ இது கடல் சார்ந்த துறைமுகம் சார்ந்த விஷயங்கிறதுனால யூனியன் கவர்மெண்டுடைய நிதி பங்களிப்போட வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இந்த ஆய்வெல்லாம் செஞ்சு ரிப்போர்ட்லாம் அனுப்பியாச்சு. ரிப்போர்ட் அனுப்புனா ஹைதராபாத்தில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, டெல்லியில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படியே ஒரு வருஷம் ஓடிடுச்சு. திரும்ப திரும்ப வலியுறுத்தி நம்ம இங்கே உள்ள அமைச்சர் அங்கே யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் போட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் அதுக்கு ஒப்புதல் கிடச்சிது. ஒப்புதல் கிடச்சி 32 கோடியில் நம்ம 42 கோடிக்கு ப்ரொப்போசல் கொடுத்து அதில் அவங்க 10 கோடியை குறைச்சிட்டாங்க. 32 கோடியில் இன்னைக்கு அந்த திட்டம் ஏற்கப்பட்டு பணிகள் தொடங்கியிருக்கு. அப்போது இப்படி ஒவ்வொன்றுமே நீண்டகால கோரிக்கைகள். நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனை, விஜய் சொன்னார்ல, அந்த அரசு மருத்துவமனை இப்போ வந்து முற்றிலும் இடிக்கப்பட்டு விட்டது. பழுதடைந்த கட்டிடம் ஒழுகிக்கிட்டு இருக்கோம். நம்ம அமைச்சர் மாசு வந்து நாகப்பட்டினம் வரும்போது அவரை கூட்டு போய் அந்த மருத்துவமனையை காட்டி இப்படி இருக்கு, இதை கட்டணும்னு சொல்லி அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு முழுமையாக அந்த கட்டிடம் இடிக்கப்பட்டு புது கட்டிடம் கட்டும் பணி நடந்துட்டு வருது. சரி, புது கட்டிடம் கட்டுறோம், அப்போ இருந்த ஆஸ்பத்திரி எங்கே போச்சு, அந்த மருத்துவமனைக்கு எங்கே போச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு நாகப்பட்டினத்திலே நாகூர்லேயே பக்தர்கள் தங்கும் விடுதின்னு ஒன்று இருக்கு.
அது வந்து இந்த பக்தர்கள் வருவாங்கல்ல, பயணிகள் வருவாங்கல்ல, அவங்க தங்குறதுக்காக கட்டப்பட்ட ஒரு விடுதி. அதை முழுமையா இன்னைக்கு ஆஸ்பத்திரியாக்கி வச்சிருக்கோம். ஏன்னா மருத்துவமனை இயங்கணும்ல, அதை எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரி உள்கட்டமைப்புலாம் செஞ்சு பயணியர் தங்கும் விடுதியை இன்னைக்கு மருத்துவமனையை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா மருத்துவமனை மூட முடியாதுல்ல, அதை கட்டி முடிக்கிற வரைக்கும் அங்க உள்ள மக்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும்ல. அங்க வந்து போதிய டாக்டர்கள் ஒரு 4 பேர் வேணும். அந்த 4 வேக்கண்டும் ஃபில் பண்ணி இன்னைக்கு அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. இவர் அந்த மருத்துவமனையை பற்றி தான் பேசுறாரு. அப்போ நீங்க ஃபேக்டா பேசுங்க. நாகப்பட்டினத்துல மருத்துவர்கள் பற்றாக்குறை உண்டு, சட்டமன்றத்தில் நானே பேசியிருக்கேன். ஏன்னா நாகப்பட்டினத்துக்கு வந்து மருத்துவர்கள் வந்து பணியாற்றுவதற்கு விரும்புறதில்லை. இப்போ 50 பேர் வேணும், 50 பேர் வேக்கண்ட் இருக்குன்னா கவர்மெண்ட் வந்து அந்த எம்ஆர்பியில் போட்டு தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்கன்னு வைங்க, ஜாயின் பண்ண மாட்டாங்க. வந்து ஜாயின் பண்றவங்களும் உடனே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிடுவாங்க. இது ஒரு பெரிய சிக்கல், அந்த மாவட்டத்துக்குரிய சிக்கல். இன்னைக்கு நேற்றுக்கு உள்ள சிக்கல் இல்லை, இது பல்லாண்டு காலமாக உள்ள சிக்கல். இதை தாண்டி நம்ம வந்து அசம்பிளியில் பேசி இங்கே இவ்வளோ பற்றாக்குறை இருக்குது, இவ்வளோ பற்றாக்குறை இருக்குது, இதை ஃபுல் பண்ணணும் இதுக்கு அப்படின்னு கேட்டு உடனடியாக அது ஏற்கப்பட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த சுழற்சி முறையில் அரசு மருத்துவர்களை நியமிச்சுட்டு வருது. அப்போ இந்த தரவுகளோட பேசினா பரவாயில்ல, போற போக்கில் வந்து அது இல்லை இது இல்லை, நிறைவேற்றப்பட்ட கோரிக்கைகளையும் வந்து நம்ம போய் பேசி இல்லாம இருந்துச்சு. உண்மை, நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை மேம்பாலம் இல்லை, சட்டமன்றத்தில் பேசுறோம், நிதி ஒதுக்கீடு வந்துருச்சு, வேலை நடந்துட்டு இருக்கு. அப்போ அது அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு இல்ல. இப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி பேச வேண்டியது இன்னைக்கு வந்து பேசினா எப்படி இருக்கும்? இப்ப நான் 2022 நானே பேசியிருக்கேன், 2023 நானே பேசியிருக்கேன். ஆனா அது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குல்ல. நீங்க திரும்பி அப்ப உள்ளதை எடுத்துட்டு வந்து இப்ப சொன்னா மெரைன் காலேஜ் வேணும் அப்படிங்கிறாரு. அதாவதுங்க எல்லாமே வேணும் தான், புதிய கோரிக்கைகள் எல்லாமே இருக்கு. நான் தான் சொன்னேன், நாகப்பட்டினத்துல எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டுருச்சா? இப்போ இனி அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்தா நான் வந்து சூப்பர் நாகப்பட்டினம் சிங்கப்பூரா மாறிடுச்சு நன்றி வணக்கம்னா உட்கார போறேன். அடுத்தது 1000 பிரச்சனை இருக்கு, எடுத்துட்டு போய் பேசத்தான் செய்வேன். நம்ம வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லல. விஜய் வந்து நாகப்பட்டினம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகணுமா நம்ம சொல்றோம் இல்ல. விஜய் வந்து அங்க இருக்கிற பிரச்சனையை பேசட்டும், 1000 பிரச்சனைகள் பேசட்டும், அதுல அது பிரச்சனையே கிடையாது. ஆனா பொய்யானதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். நடந்திருக்கிறத மறைக்காதீங்க, நீங்க சொல்லணும் கூட அவசியம் இல்லை. ஆனா உண்மையான விஷயங்களை பேசுங்க. உண்மையிலே அங்க என்ன பிரச்சனை இருக்கு அதை பேசுங்க. இல்ல விஜய்க்கு என்ன தேவை இருக்குது? அவனு பொய் சொல்லணும்னு ஏதோ திட்டப்பட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அதுல சில விஷயங்களை சொல்றாரு. அவரு அவதூறு பரப்பணுங்கிறதுக்காக அவர் அங்க வராரு. நடக்காத அல்லது நடக்க வேண்டியதை கூடுதலா சொல்றதுக்கு நடந்த விஷயங்களை நடக்கல என்கிற தோற்றத்தை ஏற்படுத்தி பேசுவது அவதூறு தானே. அப்ப அவருக்கு என்னன்னா போற போக்கில் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மூடுக்கு வந்துட்டார். உரிய தரவுகளோட சொல்லல, என்ன ஃபேக்டோ அதை சொல்லல. அவருக்கு வந்து இன்னைக்கு இந்த ஆட்சியை குற்றஞ்சாட்டணுங்கிற ஒரு முடிவோட அவர் களத்துக்கு போறாரு. அதனால என்ன வேணாலும் பேசுறாரு. அப்ப நம்ம அதை பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. நம்ம அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கு பொறுப்பானவனா மாறுறேன் அந்த இடத்துல. அப்புறம் அவர் நாங்க இடம்பெற்றிருக்கிற கூட்டணியை தான் குறி வச்சு பேசுறாரு. அப்ப அந்த கூட்டணிக்கும் நாங்க வந்து பேச வேண்டியிருக்கு. முதல்ல எங்க எம்எல்ஏங்கிற அடிப்படையில் அந்த தொகுதியினுடைய உறுப்பினர் என்ற முறையில் அது நேரடியாக நம்மளை பாதிக்கிற விஷயமா இருக்கனால நாங்கள் ரியாக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் நாங்கள் இடம்பெற்றிருக்கிற அணியை தானே அவர் குறி வைக்கிறாரு. 2026 நாங்கள் வேற அணிக்கு போக போறோம், அதனால நம்ம அமைதியா இருப்போம்னா கூட நம்ம அமைதியா இருக்கலாம். நம்ம இந்த அணியில் தான் தொடர்கிறோம் எங்க தலைவர் அறிவிச்சிருக்கிறாரு. இதுதான் நம் கூட்டணின்னு சொல்லிட்டாரு. அப்ப 26 போய் ஓட்டு இந்த அணிக்காக தானே கேட்கணும். நம்ம என்ன இன்னும் 5 வருஷமா இருக்கு, 5 மாசம் தானே இருக்கு. அப்போ இந்த அணியின் நியாயத்தை சொல்லி தானே போய் ஓட்டு கேட்க முடியும். இந்த அணியின் நியாயத்தை சொல்லித்தான் மக்களை சந்திக்க போறோம், நம்ம ஓட்டு கேட்க போறோம். அப்ப இந்த அணியின் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டை, இந்த ஆட்சியின் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டை அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் எப்படி ஓட்டு கேட்போம் நம்ம? இல்ல இப்போ ஓட்டுக்காக மட்டும்தான் நீங்க எதிர்வினை ஆற்றுறீங்க அப்படியா? இல்லைங்க, மக்களை சந்திக்கும் போது மக்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம் என்ன செஞ்சிருக்கோங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்குல்ல. மக்கள் கேட்பாங்கல்ல. அப்ப அது ஒண்ணுமே செய்யலைங்கிற தோற்றம் வரும்போது அது தப்பா போயிடும்ல. அப்ப மக்களுக்கு என்ன சொல்லி செய்திருக்கிறோம் என்பதை நம்ம அப்பப்ப சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் அது குறித்த ஒரு அவதூறு வரும்போது அதை தெளிவுபடுத்த வேண்டியது நம்ம கடமை இல்ல. இல்லை இப்போ இன்னொன்று, திருவாரூர் தேரை ஓட வச்சார் எங்கள் அப்பான்னு சொல்லிக்கிட்டாப்புல. ஆனால் தமிழ்நாடுங்கிற தேரை நகர விடாமல் ஜாம் பண்ணி அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறாரு. இயங்காத முதல்வர் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இல்லை, இதெல்லாம் பொதுவாக வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு. எதில் இயங்கலைன்னு அவர் சொல்லணும். கல்வி தொடர்பான விஷயத்தில் ஒன்றிய அரசு முட்டுக்கட்டை போடுகிறது. இந்த தேரை நகர்த்துவதற்கு முட்டுக்கட்டை போடுது. ஆனால் அந்த தடையை தகர்த்து தேரை நகர்த்துறாரு. கல்வியில் சரியா, வேலை வாய்ப்புல அது மாதிரி தான், தொழில் வளர்ச்சியில அது மாதிரி தான், தமிழ் மொழிக்கான உரிமைகள்ல அப்படித்தான், மாநில சுயாட்சியில அப்படித்தான், பேரிடர் நிவாரண நிதியில அப்படித்தான், ஜிஎஸ்டி இழப்பீட்டுல அப்படித்தான். ஒவ்வொன்றிலையும் குறுக்க கட்டாய் போட்டுக்கிட்டே இருக்கு. தேரை நகர்த்த முடியல. ஆனால் அதை தகர்த்து இந்த தேரை நகர்த்தி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு. இன்னைக்கு கல்வியில சிறந்து விளங்குறோம், தொழில் வளர்ச்சியில சிறந்து விளங்குறோம், வேலை வாய்ப்புல மற்றவர்களெல்லாம் தேடி வரக்கூடிய அளவுக்கு மாநில கட்டமைப்பு இருக்கு.
ஒன்றிய அரசினுடைய அந்த அடக்குமுறை எதிர்த்து உரக்க குரல் கொடுப்பதில் முன்னணியில் நிற்கிறோம். சிறுபான்மை மக்களை பாதிக்கக்கூடிய சட்டங்களை எதிர்ப்பதில் முன்னணியில் நிற்கிறோம். மாநில உரிமையை பறிக்கும் சட்டங்களில் எதிர்ப்பதில் முன்னணியில் நிற்கிறோம். மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் இருக்கிறோம். அதே மாதிரி சோசியல் ஸ்கீம்ஸ், அது நம்ம கட்டணமில்லா பேருந்து, காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை திட்டம்னு சமூகத்தை வளப்படுத்துவதற்கான நலப்படுத்துவதற்கான எம்பவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இதெல்லாம் அதுல மற்றவர்கள் பின்பற்றத்தக்க வகையில நிக்கிறோம். இத்தனைக்கு நிதி நெருக்கடி இருக்கு. இவ்வளவு நிதி நெருக்கடியை தாண்டி இதையெல்லாம் செய்து அப்ப தேரை எங்க பின்னாடி இழுக்கிற வேலையை யூனியன் கவர்மெண்ட் செய்யும் போது, ஒன்றிய அரசு செய்யும் போது அதை மேலும் முன்னோக்கி இழுக்கிற வேலையை முதலமைச்சர் செய்கிறார். அந்த முட்டுக்கட்டைகளையும் தடைகளையும் தாண்டி தேரை நகர்த்துறார். அப்படி இருக்கும்போது நீ தேரை வச்சுட்டு யாரை உதாரணம் காட்டுறீங்க? எடப்பாடிட்டையும் ஒரு தேர் கொடுக்கப்பட்டது இல்ல, அந்த தேரை அவர் பின்னாடி இழுத்து விட்டுருக்காரு. அதை பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு இது இருக்கா, துணிவு இருக்கா? அந்த தேர் என்னாச்சு? 40 எம்பிக்கு 37 எம்பிக்களோட ஆட்சி கட்டில் அமர வைத்து எடப்பாடிட்ட 40 விழுக்காட்டுக்கு மேல வாக்குகளோட கொடுக்கப்பட்ட அதிமுகங்கிற தேர் இன்னைக்கு என்னாச்சு? அதே வடிவத்தில் இருக்கா? 37 எம்பிக்கள் இருக்காங்களா? ஆட்சி இருக்கா? அது ஒரு கட்சி, அதே விழுக்காடு இருக்கா? ஆட்சியின் இயக்கத்தை தானே. ஆட்சி எப்படி போங்கிறாங்க அதிமுக? ஏற்கனவே ஆட்சியில இருந்தவங்க. இவர் அவங்க எல்லாரையும் விமர்சிக்க தானே வந்திருக்கிறாரு. யாரும் வேண்டாம் நான் தான்ல இவர் சொல்றாரு. அப்ப யாரும் வேண்டாம்னா திமுக வேண்டாம் நான் தான் அப்படின்னு சொல்லல அவரு. இல்ல, விமர்சிக்கிற அளவுக்கு இல்ல, அந்த அளவுக்கு கூட தலைமை இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு தலைமை இல்லாம கிடக்குது, அதனால அதை பத்தி விமர்சிக்க வேண்டியது இல்லைன்னு ஜஸ்ட் லைக் தான் தள்ளுறாரு இல்லையா? இல்ல அவரு கூட்டணி வைக்கலாங்கிற மூட்ல இருக்காரு. இன்னும் பிஜேபி விட்டு ஏடிஎம்கே வந்துட்டா கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஏடிஎம்கே பத்தி பேசுறது இல்ல. சரி, பிஜேபி இவ்வளவு தூரம் ஒடுக்குமுறை பண்ணிட்டு இருக்க, பிஜேபி எதிர்த்து என்ன இதே வீரியத்தோட வெளிப்படுறாரா? சும்மா அப்பப்போ ஒரு கொள்கை எதிரி, ஒரு டச், அவ்வளவுதான். பிஜேபி எதிர்த்து நடத்திய போராட்டம் என்ன? தமிழ்நாட்டில் 2 ஆண்டுகளா அந்த கட்சி எங்குதுல. பிஜேபி என்ன எந்த ஒடுக்குமுறையும் பண்ணலையே அந்த மாநிலத்தின் மீது, தமிழ்நாட்டின் மீது, இந்தியாவின் மீது, இந்திய மக்களின் மீது. வக்ஃபு திருத்தத்துக்கு எதிராக அவங்க தான் நாங்க தான் போராடணும்னு சொல்றாங்க அடிக்கடி. ஒரே ஒண்ணு நடந்துச்சு, ஆனா 1000 திருத்தம் வந்துருச்சு, 1000 பிரச்சனை வந்துருச்சு. வாக்கு திருட்டு இன்னைக்கு ஜனநாயகத்தையே பாலடிக்கிற விஷயம் வந்துருச்சு. அப்போ எல்லாம் ஒரு அறிக்கை, ஒரு விஷயம்னு இருக்கே தவிர இந்த வீரியத்தை அங்க காணோம். அப்போ இவருடைய நோக்கமே வேற, இவங்க நோக்கம் வேற. அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி தானே ஆகணும். அவர் சொல்றதெல்லாம் சரின்னு சொல்றதுக்கு அப்புறம் நம்ம இருக்கோம். இல்லை, அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜய்ங்கிறது ஒரு புது ஃபோர்ஸுங்க. அவர் ஒரு புதுசாக களத்தில் இறங்கி வர்றார். மேபி அவர் சில தவறுகள், அவர் சொல்கிறதுல பிழைகள் இருக்கலாம். அது கற்றுக்கிட போகிறாரு, அவர் அடுத்த கட்டம் மோல்ட் ஆகிட போகிறாரு. ஆனால் அவருடைய நகர்வையே முட்டுக்கட்டை போடுகிற, அவர் நிற்கிற மைக்கை நீங்கள் இயங்க விடாமல் பண்ணுறீங்க. கரண்ட்டு சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது, அங்கே இந்த ஏரியாவிலே கரண்ட் இல்லாமல் போகுது. இப்படி அவருடைய வளர்ச்சிக்கு தடை போடுகிறது திமுக அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை தொடர்ந்து வைக்கிறாரு. கரண்ட்டை கட் பண்ணுறதுனாலையும் ஸ்பீக்கர் ஒயரை பிச்சு விட்டு இப்படிலாம் செஞ்சு ஒரு கட்சியை முடக்க முடியாது. அதெல்லாம் இந்த சின்ன பிள்ளைங்க விளையாட்டு மாதிரியான ஒரு பிரச்சனை மாதிரி தான் அதை பார்க்கப்படுமே தவிர அது ஒரு சீரியஸ் பிரச்சனை கிடையாது. அப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னா அது அதன் மூலம் விஜய் முடக்கிற முடியுமா? வேற யாருக்குமே இல்லாத மாதிரி 26க்கு தடுப்புகளை போட்டு நிபந்தனைகளை போடுங்க. எந்த கட்சி களத்திற்கு போனாலும், போராட்டம்னு போனாலும், அனுமதி இல்லாம போராட்டம் பண்ணா என்ன பண்ணுவாங்க? வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அப்ப அனுமதின்னு ஒண்ணு இருக்குல்ல. அனுமதி இல்லாம போராட்டம் பண்ணா வழக்கு பதிவு பண்றாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? அனுமதி வாங்கி நடத்துங்கன்னு அர்த்தம். எல்லா இடமும் போராட்டம் பண்ண முடியுமா? சென்னையில் எல்லா இடமும் நினைச்ச இடத்துல போராட்டம் பண்ண முடியுமா? தடையை மீறி தான் பண்ண முடியும். அப்போ அனுமதி வாங்கி போராட்டம்னு ஏன் வச்சிருக்காங்கன்னா குறிப்பிட்ட சில இடங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல போராட்டம், குறிப்பிட்ட நேரத்தில் போராட்டம், இவ்வளோ பேர் வந்தால் எப்படி வாகனம் நிறுத்துவீங்க, எங்கே நிறுத்துவீங்க, அதுக்கான ஏற்பாடு என்ன, அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டா அங்கே ஆம்புலன்ஸ் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கா, அங்கே உள்ள மக்களை பாதுகாக்க முடியுமா, சேஃபாக செக்யூர் பண்ண முடியுமா, இவ்வளோ விஷயங்களையும் காவல்துறை பார்க்கும். ஒரு சந்துக்குள்ளே இப்போ போராட்டம் நடத்துகிறோம், அங்கே ஏதாவது அசம்பாவிதம் வந்துருச்சுன்னா மக்கள் வெளியேற வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கறது காவல்துறை வேலை இல்லை. நாளைக்கு என்ன சொல்லுவோம்? இந்த பீச்சில் திடீர்னு கூடினாங்களே அந்த இதுக்கு விமான சாகசத்தை பார்க்கறதுக்கு, அதில் ஒரு 4 பேர் மூச்சு திணறல் நெருக்கடியில் சிக்கி இறந்து போனாங்கல்ல, தண்ணி குடிக்கிறதுலாம் அங்கே வாய்ப்பு இல்லாமல். அப்போ அந்த மாதிரி நடந்த பிறகு எல்லாரும் என்ன சொன்னாங்க? அரசு மேலே தானே சொன்னாங்க. இதை கூட தடுக்க முடியாதா, இதை கூட பிளான் பண்ண மாட்டீங்களா, ஏன் தண்ணி ஏற்பாடு பண்ணலை, ஏன் அந்த ஏற்பாடு பண்ணலை, ஏன் இந்த ஏற்பாடு பண்ணல, எல்லாரும் கேட்டோம்ல. அப்படின்னா என்ன பொருள்? பொறுப்பு அரசு ஆகுது, பொறுப்பு காவல்துறை ஆகுது. அப்போ ஒரு கூட்டம் கட்டுக்கிடக்காம கூடுதுல்ல. விஜயை பார்ப்பதற்கு ஒரு சினிமா கவர்ச்சியில், அவர் மீதான அன்புல அவ்வளோ இளைஞர்கள் வர்றாங்க, அவருடைய ரசிகர்கள் வர்றாங்க. அவங்க அவரை பார்க்கணுங்கிறது அவங்க மோட்டிவா இருக்கு. அதுக்காக எப்படிப்பட்ட நிலையும் எடுக்கிறாங்க.
அவங்க உயிரே அவங்க பணயம் வைக்கிறாங்க. ஓட்டு மேல ஏறுறான், மாடியில ஏறுறான், மரத்துல ஏறுறான், அங்க அப்போ எங்க வேணாலும் ஏறுறாங்க. அதெல்லாம் வந்து பாதுகாப்பான ஒரு விஷயமே கிடையாது. அது அவங்களுக்கு தெரியாதா? அந்த உச்சியில ஏறி நிக்கிற தம்பிக்கு வந்து இது பாதுகாப்பற்றதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சு ஏன் ஏறாருன்னா அவருக்கு விஜயை பார்க்கிற ஆர்வம் தான் அந்த இடத்துல, எப்படியாவது பாத்துறணும் அப்படின்னு. அப்ப அந்த ஆர்வத்துல அவங்க என்ன வேணாலும் செய்யறாங்க. அப்ப அசம்பாவிதம் நடந்துட்டா யார் பொறுப்பு? அவ்வளவு பெரிய மக்கள் திரள் விஷயத்துக்குள்ள, அந்த திரளுக்குள்ள ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டா அப்ப காவல்துறை முறைப்படுத்த வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுது. இப்படித்தான் வரணும்னு கண்டிஷன் போடுவாங்க. எல்லா கட்சிக்கும் போடுறதாங்க. எங்க மக்கள் கூடுனாலும் இந்த கண்டிஷன்ஸ் இருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்க. போய் நீங்க கமிஷனர் ஆபீஸ்ல போய் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வாங்குறோம், இந்த நாள்ல எங்களுக்கு வேணும், இந்த நேரத்துல வேணும்னு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடியே கொண்டு கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம்? நாங்க ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கோம், அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் நாங்க சொல்ல முடியுமா? விசிகே போராட்டம் அனுமதி வாங்கி நடத்துறோமா, வாங்காம நடத்துறோமா? கமிஷன் ஆபீஸ்க்கு போய் லெட்டர் கொடுக்குறோமா, கொடுக்கலையா? கொடுக்கும்போது எங்களுக்கு கண்டிஷன்ஸ் போடுறாங்களா இல்லையா? எல்லா கட்சிக்கும் உள்ளதுதானே இது. இதுல என்ன நீங்க இப்ப கண்டிஷன் போடலைன்னா போட்டுமே விமான நிலையத்தில் என்ன நடந்துச்சு திருச்சியில? நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? நீதிமன்றம் வந்து அரசு தப்பா பண்ணிருச்சுன்னு சொல்லிச்சா? விஜய்க்கு தான் சொல்லிச்சு. நீங்க பொதுவா எல்லா கட்சிக்குமான விதிகளை உருவாக்குங்க, இந்த மாதிரியான கூட்டங்களை எப்படி சமாளிக்க போறீங்கன்னு அரசுக்கு ஒரு ரெகுலேஷன் கொடுத்துச்சே தவிர விஜயை நோக்கி சொல்லுச்சு இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? நீங்க தானே பொறுப்பு, இந்த மாதிரி பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுது இல்ல அப்படின்னு சொல்லி 1000 கேள்வியை போட்டுச்சு இல்ல. சரி, அன்னைக்கு 6 மணி நேரம் ஆச்சு திருச்சி விமானத்துல இருந்து திருச்சிக்கு போறதுக்கு. இன்னைக்கு திருச்சி விமானத்துல இருந்து நாகப்பட்டினம் போறதுக்கு எப்படி 2 மணி நேரத்துல போனாரு? அப்போ ஒரு நிபந்தனை, ஒரு விஷயங்கள் வரும்போது கோர்ட்டு கிடுக்கிப்பிடி போடும்போது முறைப்படுத்துறாருல, இதைத்தானே சொல்றாங்க. அரசு முறைப்படுத்தி நீங்க வாங்க செய்யுங்க போங்கன்னு யாரும் தடுக்கலையா? எங்கே அனுமதி இல்லைன்னு சொல்லலையே. இப்போ இன்னொரு பக்கம் ஒரு விமர்சனம் என்ன வருதுன்னா, திமுக கூட்டணியில் இருக்கிற சிபிஎம்மோ இல்லை சிபிஐ அல்லது விசிகாவுக்கே கூட பல நிபந்தனைகள், அதுவும் இடங்கள் குறிப்பிட்ட கேட்ட இடங்கள்ல கிடைக்கிறது இல்லை. ஆனால் விஜய்க்கு வந்து தேவையான இடங்களை ஓரளவு கொடுத்துட்றாங்கங்கிற குற்றச்சாட்டை கூட்டணி கட்சிகளை வைக்கிறாங்க. எங்களுக்கு இல்லாத சிறப்பை இன்னும் சொல்றதா இருந்தா, அதிக கூட்டம் வருகிற விஜய்க்கு எதுக்காக மத்தியில, அதாவது நாகப்பட்டினத்தின் மத்தியில ஒரு இடத்தை ஒதுக்கணும், அவருக்கு வெளியில எங்கேயாவது ஒதுக்கி கொடுக்கலாம். அதே மாதிரி திருச்சியிலையும் ஏன் மைய இடத்துல கொடுக்குறீங்க, எங்கேயாவது அவுட்டர்ல கொடுக்கலாமேன்னு சொல்லி கூட்டணி கட்சிகளே குற்றஞ்சாட்டு. அப்ப அந்த அளவிற்கு விஜய்க்கு ஒரு முக்கியத்துவத்தை திமுக கொடுக்குதாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி போனா இப்படி போனா அப்படிங்கிற மாதிரி ஆகுது. இதுல என்ன பார்க்கணும்னா, உண்மைதான், நாகப்பட்டினத்துல அவுரி திடல்னு ஒண்ணு இருக்கு. அங்கதான் வழக்கமா எல்லா கட்சிகளுக்கும் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முற்றுகை மாதிரி விஷயங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு இடம் கொடுக்குறாங்க. இந்த 2 இடத்தை தாண்டி அங்க பெருசா வந்து பெரிய போராட்டம் நடத்துறதுக்கான வாய்ப்பு வந்து யாருக்கும் வேற இடங்கள்ல எப்போது வேற இடங்கள் கொடுக்குறாங்க. ஆனா இவருக்கு கொடுத்த இடம் வந்து இது வரைக்கும் எந்த கட்சிக்கும் கொடுத்தது இல்ல. பெரிய ஒரு முக்கியமான சந்திப்பு, அது ரொம்ப போக்குவரத்து நெருக்கடி உள்ள இடம். ஆனா விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ விஜயை ஒடுக்கணும்னு நினைச்சா ஒரு முச்சந்தியில எந்த கட்சிக்கும் கொடுக்காத ஒரு பிரைம் லொகேஷன்ல எப்படி கொடுப்பாங்க? அப்ப விஜயை ஒடுக்கணும்னு அவங்க விஜய் கேட்கிற இடத்த தான் கொடுக்குறாங்க. சொல்ல போனா விஜய் கேட்கிற இடத்த கொடுக்குறாங்க. இது எப்படி விஜய் ஒடுக்கிறது ஆகும்? நீங்க சொல்ல மாதிரி மற்ற கட்சிகளை வேணா நாங்க கேட்கிற இடத்த கொடுக்கல, அனுமதிக்கப்பட்ட இடத்துல மட்டும் நடத்துங்கன்னு சொல்றாங்க. புத்தூர் ரவுண்டானா போராட்டம் நடத்துறதுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதிக்கப்பட்ட இடம் இல்லை. ஆனா விஜய்க்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அவுரி திடல்ல தான் எல்லா கட்சி பிரச்சாரம். இப்ப எனக்கு எங்க தலைவர் வந்து பிரச்சாரம் பண்ணது அவுரி திடல்ல தான். பிரச்சார கூட்டத்தை அங்கதான் போட்டோம். எல்லா கட்சிக்கும் அங்கதான் நடந்துச்சு. விஜய் பிரச்சாரம் மட்டும் புத்தூர் ரவுண்டானால நடக்குது. அதனால வந்து இப்ப கொடுக்கலன்னா கொடுக்கலம்பாங்க, கொடுத்துட்டதுனால அவருக்கு மட்டும் கொடுக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்றது நம்ம? விஜய் மீது வந்து நீங்க அவர் வந்து அண்ணாவை தன்னுடைய ஆஸ்தான குருவாக இது பண்றாரு, அதே மாதிரி பெரியாரை முன்னிறுத்துகிறார். நீங்க ஆனா ஒரு இதுல நீங்க பிரஸ் மீட்ல சொல்லும்போது சொல்றீங்க அவர் வந்து அண்ணாமலை செய்கிற வேலையை செய்கிறாரு, அவர் வந்து அவதூறுகளை பரப்புறாருன்னு சொல்றீங்க. இது எந்த விதத்தில் பொருந்தும்? அண்ணாவையும் பெரியாரையும் முன்னிறுத்தி திராவிட அரசு, அதாவது இன்னும் சொல்ல போனா நீதி கட்சியின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கு நானே ஒரே வழி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிற ஒரு ஆல்டர்னேட் ஃபோர்ஸை நீங்க வந்து வலதுசாரிகளின் ஆளுங்களும் கால் ஷீட்டு கொடுத்து அவர் வந்து நிற்கிறாருன்னு சொல்றீங்களா? அது எந்த விதத்துல? அதாவது பெரியாரை அவர் முன்னிறுத்துவதை நம்ம எதிர்க்கல, அவர் முன்னிறுத்தணும்னு தான் சொல்றோம். ஏன்னா பெரியாரை சொல்லி நீ ஒரு கட்சி இங்கே வராது, நாங்கள் காலி பண்ணிட்டோம்னு நாம் தமிழர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டத்தை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய விஜய் பெரியாரை வந்து முன்னிறுத்தி அவரை வந்து கொள்கை தலைவராக அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் இங்கே என்னன்னா, நம்ம வந்து
அண்ணாமலை மாதிரி பேசுறாரு, ஆர்.என். ரவி மாதிரி பேசுறாருன்னு ஏன் சொல்றோம்னா, 2 பேரும் அவதூறு பேசுறாங்க. 2 பேரும் எந்த ஃபேக்டும் இல்லாம தனக்கு தோன்றதெல்லாம் பேசுவாங்க. முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் குறித்து எந்த தரவும் இல்லாமல் எந்த சான்றையும் கொடுக்காம அண்ணாமலை கேள்வி எழுப்பினார்ல, கொச்சப்படுத்தினார்ல, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஏதாவது தரவு கொடுத்துருக்காரா? அது நிரூபிச்சிருக்காரா? அன்னைக்கு அவர் சொன்ன குற்றச்சாட்டை அவர்கிட்ட எல்லாமே இருக்குல்ல. அவர்கிட்ட இடி இருக்கு, அவர்கிட்ட ஐடி இருக்கு, அவர்கிட்ட வந்து சிபிஐ இருக்கு. எல்லாம் அவங்க கட்சி ஆட்சியில தானே இருக்கு, அவங்க கையில தானே இருக்கு, யூனியன் கவர்மெண்ட் கையில தானே இருக்கு. முதலமைச்சர் துபாய் போயிட்டு வந்து 3.5 வருஷம் ஆகி போச்சே. அன்னைக்கு அண்ணாமலை வைத்த குற்றச்சாட்டுக்கு 3 ஆண்டுகளாக என்ன பதில்? துபாயில அவர் முதலீட்டை ஈர்க்க போகல, முதலீடு செய்ய போயிருக்கிறாருன்னு அண்ணாமலை சொன்னார் இல்லையா? அதே குற்றச்சாட்டை தான் விஜய் வைக்கிறார். அதுதான் சொல்றேன். அந்த அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் இது வரைக்கும்? எது நிரூபிக்கப்பட்டிருக்கு? இல்ல, காத்தோட கரைஞ்சு போயிருச்சு. அப்போ குற்றச்சாட்டு சொல்றது மட்டும்தான் வேலை, அதுக்கு சான்றெல்லாம் தர மாட்டோம், அதை நிரூபிக்கலாம் மாட்டோம்னு அண்ணாமலை எப்படி ஒரு பாணியை கையில் வச்சிருக்காரோ அதே தான், அதே பாணி, அதே பாணியில் அதே பேச்சு. முதலீடு செய்ய போகவில்லை, முதலீடு ஈர்க்க போகவில்லை, முதலீடு செய்ய போயிருக்கிறார் அப்படின்னு அதே பேச்சு. ஆள் தான் மாறி இருக்கு, வார்த்தை மாறல. சரி சொல்லிட்டீங்கல்ல, என்ன சான்று கொடுத்தீங்க சொல்லி இன்னைக்கு 3 நாள் ஆச்சு. இது வரைக்கும் இப்போ போன ஜெர்மன் பயணத்திலையும் இங்கிலாந்து பயணத்திலையும் முதலமைச்சர் அவர் முதலீட்டை செஞ்சிருக்காரு, இந்த கம்பெனியில் செஞ்சிருக்காரு, இவ்வளவு செஞ்சிருக்காரு, ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. இல்லை இப்போ இது அண்ணாமலை பாணியா, அண்ணா பாணியா? இது பெரியார் பாணியா, ஆர்.என். ரவி பாணியா? சொல்லுங்க. ஒரு அரசியல் கட்சின்னா அரசியல் தானே செய்யும், எதிர்கட்சினா அதோட வேலை அப்படித்தானே அப்படின்னு தானே நம்ம முதல்வர் கொண்டு அப்படிதான் பதில் சொல்லுவாங்க. ஒரு போற போக்கில் சொல்லலைங்க. ஜெயலலிதா மீதான ஊழல் குற்றச்சாட்டை போற போக்கு சொல்ல, நீதிமன்றத்தில் போய் சப்மிட் பண்ணி வழக்கு வாதாடி 18 ஆண்டு காலம் வழக்கை நடத்தி தண்டனை பெற்று கொடுத்திருக்கிறார்கள் திமுக. விளையாட்டு இல்லை. ஜெயலலிதாவுடைய பின்புலம் என்னன்னு தெரியுமா தெரியாதா? அவங்களுக்கு எவ்வளோ லாபி இருக்கு, அவங்க யார் யாரெல்லாம் அவங்க பின்னாடி இருக்காங்க, எப்படிலாம் வந்து அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சுருப்பாங்க, அவ்வளோத்தையும் தட்டி தகர்த்து இவ்வளோ பெரிய சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தி அந்த அம்மாவை தண்டனை பெற்று கொடுத்துட்டாங்க. இவங்க என்ன போற போக்கில் யாரும் அப்படி அடிச்சு விட்டாங்க. அப்போ நீங்க அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா போற போக்கில் வைக்காதீங்க. அது அண்ணாமலை பாணின்னு சொல்றோம். நீங்க பெரியாரையும் அண்ணாவையும் தலைவராக வச்சுக்கிட்டு அண்ணாமலையும் ஃபாலோ பண்றீங்க, நீங்க பெரியார் அண்ணாவையெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இதைத்தான் நம்ம சொல்றோம். அவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு, நம்ம அது குறித்து அடுத்த கேள்வி வைக்கிறோம். இல்ல கால் ஷீட் ஒதுக்கிட்டு அவர் வந்து வந்திருக்காரு. அதை நான் சொல்லலைங்க. அவர் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் வந்து அந்த கட்சி தொடங்கின பிறகு வந்த எந்த தேர்தலையும் அவர் சந்திக்கலை. கட்சி தொடங்கின உடனேயே எல்லாரும் செய்கிற வேலை தேர்தலை சந்திக்கிறது தான். 99ல் விசிக்கு அரசியல் கட்சியாக வடிவம் எடுத்தோம். எப்படி எடுத்தோம்? அது வரைக்கும் தேர்தல் புறக்கணிப்பு அரசியல் அமைப்பு. எப்போ கட்சி ஆனோம்? அமைப்பு எப்படி கட்சி ஆனோம்? 1999 தேர்தலில் போட்டிட்டு தானே கட்சி ஆனோம். அப்போ ஒரு அமைப்பு கட்சியா எப்படி மாறுச்சுன்னா தேர்தலில் போட்டிட்டு மாறுச்சு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு. வந்த தேர்தல் என்ன? முதல் தேர்தல் 73 2கள் இடைத்தேர்தல் நின்னர்ல. அப்போ அவர் கட்சி தொடங்கின வந்த இடத்தில் நின்னர்ல. விஜயகாந்த் இவர் யார் போட்டோலாம் வச்சிருக்காரோ அவங்கள தான் சொல்றேன். விஜயகாந்த் 2005ல் கட்சி ஆரம்பிச்சார், 2006ல் தேர்தல் வந்துச்சு, நின்னாரா இல்லையா? அப்ப கட்சி ஆரம்பிச்ச உடனேயே எல்லாரும் சேர்ந்து தேர்தல் நிக்கிறது தான். தேர்தலில் நிக்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அண்மை காலங்களில் எல்லா கட்சியும் அதை தான் செஞ்சுருக்காங்க. இவர் எந்த தேர்தலையும் நிற்கல. அப்புறம் அரசியல் நடவடிக்கைகள் எவ்வளவோ 1000 பிரச்சனை வந்துச்சு, எங்கேயும் களத்துக்கு போகலை. இன்னும் ரொம்ப பயங்கரமான ஒரு வேலையை செஞ்சார். களத்தில் போராடிட்டு இருக்கவங்கள வர வச்சு பார்த்தாரு. வெள்ளத்தில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற மக்களை வர வச்சு நிவாரணம் கொடுத்தாரு. எல்லாரும் அங்கே போவாங்க, களத்துக்கு போவாங்க. இதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போ களத்துக்கு போகிறதில்ல, பெரிய போராட்டங்களை நடத்துறதில்ல, தேர்தலை சந்திக்கிறதில்ல. அடுத்த தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான வாக்குறுதிகள் இதுதான். நான் வந்தா இதெல்லாம் மாற்றுவேன், இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் செய்யப்படலை, நான் வந்தா இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு ஒரு காத்திரமான ஒரு அறிவிப்பு அவர்கிட்ட இருந்து வரல. இவ்வளோ கோளாரோட களத்துக்கு போறாரு. சரி, அதுக்கப்புறம் இப்போவாவது தேர்தலுக்குன்னா எல்லாரும் ஒரு மூச்சில் ஒரு சுற்றுப்பயணத்தை போயிட்டு வருவாங்க. இப்பவும் அவர் வாரத்தில் 1 நாள் பரப்புரை, அதுலேயே டிசம்பர் வந்துடும். அதுக்கப்புறம் ஜனவரியில் தேர்தலே அறிவிச்சிருவாங்க. பிப்ரவரி மார்ச்சுக்கு எலெக்ஷன் வந்துடும். என்ன அப்போ எலெக்ஷனுக்கு அப்போ எவ்வளோ நாள் இருக்கு? தேர்தல் அறிவிப்பே ஜனவரிக்கு பிறகு எப்போ வேணாலும் வரலாம். என்ன தேர்தலுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே தேர்தல் அறிவிப்பு வந்துடும்ல.
அப்போ இப்படிப்பட்ட ஒரு இதை பார்க்குறோம் நம்ம. இப்படி ஒருத்தர் வந்து ஒரு இது என்ன புது வடிவமா இருக்கு. சரி, அப்படியே ஒரு நடிகை சொல்றாங்க, அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன், 26 தேர்தலை பார்ப்பேன், சரியா வந்தா கண்டினியூ பண்ணுவேன், இல்லைன்னா திரும்ப நடிக்க போயிடுவேன்னு அவர் சொன்னாருன்னு இவங்கள்ட்ட பர்சனலா அவர் ஷேர் பண்ணதை அவங்க பொது வெளியில போட்டு சொல்லிட்டாங்க. உடனே இவங்க மறுத்திருக்கணும்ல. ஏன்னா அவங்க கட்சி அவர்கிட்ட பேசுனதா அவங்க சொல்றாங்க. யாரோ இல்லை, யாரோ இல்லை, அவர்கிட்ட பேசின ஒரு சக திரைக்கலைஞர் கருத்தை சொல்றாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இந்த தேர்தல் சரியா வருமா வராதான்னு பாக்குறாரு. வரலன்னா திரும்பி நடிக்க போயிடுவாருன்னா எவ்வளவு வருஷம் சொல்லுங்க, எவ்வளவு காலம் இருக்கு? ஒரு 4-5 மாதம். ஆமா, நான் சொன்னது கரெக்டு தானே? அப்போ அவருக்கு என்னன்னா ஒரு திரைப்படத்துக்கு ஒரு 6 மாசம் கொடுப்பாரு, 1 வருஷம் கொடுப்பாரு ஒரு படத்துக்கான கால் ஷீட். அது மாதிரி அரசியலுக்கு கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு ஒரு மேம்போக்கான அரசியல் செய்யறாரு. சக்சஸ் ஆனா கன்டினியூ பண்ணலாம், ஃபெயிலியர் ஆனா அப்படியே விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய வெளிப்பாடு இருக்கு. சீரியஸா இல்லை, அதை தான் சொல்றோம். அதுல ஒன்றும் அவதூறுலாம் இல்லை. நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவர் அதாவது அவதூறுகள் பரப்புறாரு, அண்ணாமலை மாதிரி இருக்கிறாரு, அல்லது இப்படி சொன்னாலும் கூட இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இந்த நாகப்பட்டினத்தினுடைய பிரச்சனைகளை நீங்க சொல்லிட்டு இருக்கிறதும் சரி, அல்லது திருச்சியில நடந்த பேச்சுக்காக மா சுப்பிரமணியன் அவர்கள் எதிர்வினையாற்றுறதும் சரி, மற்ற அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து கல்வி நிறுவனங்கள் பற்றி பேசுறதுக்கு மறுமுனை இப்போ ஒட்டுமொத்த அரசு சிஸ்டத்தையும் பதில் சொல்ல வைக்கிறார் இல்லையா? இப்போ கிட்டத்தட்ட ஒரு எதிர்க்கட்சி அளவிற்கு அவங்களே அதான் சொன்னாங்க, மாநாட்டில் நாங்கள் ஒரு பிரதான கட்சியமாக அறிமுகமானோம், மதுரை மாநாட்டில் நாங்கள் எதிர்க்கட்சியாகவே ஆகிவிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த இடத்துல அதிமுக செய்ய வேண்டிய வேலை விஜய் வந்து தீவிரமாக செய்கிறார். அது அதிமுக பிரச்சனை. அதிமுக செய்ய வேண்டிய வேலை விஜய் செய்யறாரு. அதிமுக பேசாம இருக்கு, விஜய் பேசுறாரு. விஜயின் வார்த்தைகளுக்கு ஒரு வலு இருக்கிறது, திமுக பயப்படுகிறதுன்னு ஒரு திமுக வெர்சஸ் அதிமுக இருக்கிறது. திமுக வெர்சஸ் தாவைக்கான்னு அவர் சொல்றாருன்னா அது யார் பிரச்சனை? அது அதிமுக பிரச்சனை. அதிமுக தான் அதை பத்தி கவலைப்படணும். அதிமுகவின் இருப்பதான் அவர் கேள்விக்குள்ளாக்குறாரு. அப்போ அதிமுக அதுக்கு கவலைப்படணும். நாம யார் சொன்னாலும் தான் பதில் சொல்றோம். பெரியாரை பத்தி சீமான் பேசினாரு, விஜய் வாய் மூடிட்டு இருந்த மாதிரி நம்ம இருந்தோமா? அல்லது ரியாக்ட் பண்ணோமா? பதில் சொன்னோம்ல. அண்ணாமலை இந்த மாதிரி வந்து அன்றாடம் கமலாலயம் வாசல்ல நின்று செய்தியாளர்கள்ட்ட வாயில வந்ததெல்லாம் அடிச்சு விட்டாரு. அந்த ஒவ்வொரு நாளும் பதில் சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு நாளும் பேசியிருக்கோம். யாரை விட்டோம்? அவங்க சின்ன கட்சியா பெரிய கட்சியான்னு பார்த்தா அப்படிலாம் அரசியல் பண்ண முடியுமாங்க? எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது தானே. ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அல்லது ஒரு அவதூறு சொல்றாங்கன்னா பதில் தானே சொல்ல முடியும். நம்ம ஜனநாயகத்துல அதுதானே ஒரு அரசியல். அது சரி, உடனே அவருக்கு பெரிய அவர் அந்த கட்சி இந்த கட்சி அப்படி இல்லை. இப்போ அண்ணாமலை எந்த கட்சி, எப்படி பதில் சொன்னோம்? அப்போ அவங்க வந்து பெரிய ஆண்ட கட்சியா ஆளும் கட்சியா அப்படி பார்த்து அல்ல ரியாக்ட் பண்றது. திமுக வெர்சஸ் தாவேக்கான்னு சொல்லும்போது திமுக தலைமை வந்து நம்ம அந்த வேல்யூ கொடுக்க வேண்டாம், நம்ம நேரடியாக பதில் சொல்ல வேண்டாம்னு நினைக்கலாம். அது லாஜிக் இருக்கு. நம்ம அதிமுக பதில் சொன்னா போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது லாஜிக் இருக்கு. எல்லா கட்சியும் அப்படி நினைக்கணும்னு லாஜிக் இல்லைல்ல. நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கோம். விஜய் பெரிய கட்சியா சின்ன கட்சியாங்கிறத தேர்தல் தான் தெரியும். இப்போ அவர் ஒரு கட்சி, எல்லா கட்சியும் தேர்தலில் நின்று தான் அவங்க விழுக்காடு என்னன்னு சொல்றோம். தேர்தலில் நிக்காம இப்போ நாம் தமிழர் 8 விழுக்காடுன்னு சொல்றோமே, தேர்தலில் நின்னதுனால சொல்றோமா நிக்காமே சொல்றோமா? நின்னதுனால தானே சொல்றோம் 8 விழுக்காடுன்னு. அதிமுக 20 விழுக்காடுன்னு எப்படி சொல்றோம்? கடைசி தேர்தலில் அவங்க வாங்கினதை வச்சு தானே சொல்றோம். சும்மா நம்ம கணிப்புல சொல்றோமா 20 8 5 3 இப்படி ஏதாவது எந்த கட்சிக்காவது சொல்றோமா? ஆனா விஜய் கட்சிக்கு மட்டும் எல்லாரும் 15 20ன்னு சொல்றாங்களே எப்படி? நான் தான் நேத்து கூட கேட்டேன், ஏன் 50ன்னு சொல்லல? அது என்ன 20 ஏன் குறைக்கிறீங்க? அது 5ஆ 50ஆ 15ஆ 20ஆ யாருக்கு சார் தெரியும்? எப்படி அதை சொல்றீங்க? எனக்கு புரியவே இல்லையா. விஜயகாந்த் 10 விழுக்காடு வாங்கினார்னு சொல்றோம், விஜயகாந்த் கட்சிக்கு 10 விழுக்காடுன்னு எப்படி சொன்னோம்? வாங்கினதை வச்சு தானே சொன்னோம். எல்லா கட்சியும் வாங்கினதை வச்சு தான் சொல்லுவோம், விஜய் கட்சிக்கு மட்டும் வாங்காமலே சொல்றோம். அப்போ அது அவர் வாங்கட்டும், வாங்கின பிறகு நம்ம அதை மதிப்பிடுவோம். குறிப்பான குற்றச்சாட்டுகளை வைக்கல, போகிற போக்கில் சில அவதூறுகளை சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் இப்போ நீங்க குறிப்பா அவர் நாகப்பட்டினத்தில் வந்துன்னு சொன்னதுனால, நாகப்பட்டினத்தில் உங்களுடைய தொகுதியை கையாள்வதை நீங்க எப்படி முறைப்படுத்திட்டீங்க, நீங்க எப்படி அந்த மக்களை சந்திக்கிறீங்கிறத பத்தி ஏற்கனவே சொல்லிருக்கீங்க. சுருக்கமா எங்களுடைய பேட்டியில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கரெக்டாக. ஏற்கனவே வந்து ஒரு தொலைக்காட்சியில் வந்து எடுத்தாங்க. அது விஜய் வர்றதுக்காக எடுக்கப்பட்டதில்லை. அது பொதுவாக என்னுடைய பணிகள் குறித்து ஒரு பேட்டி எடுத்தாங்க. அது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க.
அது எடிட் பண்ணி போடணும்னு அவங்க இருக்கிற நேரத்தில் விஜய் பேசிட்டாருன்னொன்னு அவங்க உடனே போட்டாங்க. அப்போ அது ஒரு விஜய் பேசுனதுக்கு பதில் அப்படிங்கிற மாதிரி அது ஆயிடுச்சு. ஆனால் விஜய் பேசுனதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அது வந்து ஏற்கனவே எடுக்கப்பட்டது. ஏன்னா நம்ம அங்கே தொடர்ச்சியாக பணிகள் ஆற்றிக்கிட்டு இருக்கோம். சட்டமன்ற அலுவலகத்தை வந்து சீரமைத்து அங்கே வந்து பணியாளர்கள் நியமித்து ஒவ்வொரு மனுக்களையும் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி அதை வந்து உரிய துறைகளுக்கு அனுப்புறது, அந்த துறைகள்லேருந்து பதில் மனுவை பெற்று மக்களுக்கு அதை தெரியப்படுத்துறதுன்னு ஒரு ப்ராசஸ் அங்கே போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஊராட்சி வாரியாக போய் மக்களை சந்தித்து மனுக்களை பெற்று அந்த மனுக்கள் மீதான நடவடிக்கை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து 2021 செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் முதல்வர்லாம் இருக்கு இல்லையா, மக்களை தேடி போய் மனுக்களை பெறுவது. இது 2021 மக்களை தேடி எம்எல்ஏன்னு ஒரு ஸ்கீம் போட்டு நாகப்பட்டினத்தில் செஞ்சிட்டோம். அது மாதிரி சிஎம் டேஷ்போர்டுன்னு இருக்கிற மாதிரி அன்னைக்கு எம்எல்ஏ டேஷ்போர்டுன்னு ஒன்று உருவாக்கி எல்லா மனுக்களையும் அதில் வந்து சிஸ்டமைஸ் பண்ணிட்டோம். இப்போ நாகப்பட்டினம் ஆஃபீஸ்க்கு போய் தான் அந்த மனு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 2021 நான் வாங்கின மனு இப்போ நான் என் ஃபோனில் தட்டி உங்களுக்கு காட்டிடுவேன். எந்த ஊராட்சி வாரியா அப்படி பிடிஎஃப்ல இருக்குது எல்லாமே. அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை, அது எந்த இடத்துல இருக்குது, அது என்னவா ஆச்சு, நிறைவேற்றப்பட்டுச்சா பண்ணலையா, பண்ணலைன்னா ஏன் பண்ணலை, எல்லா விவரமும் இருக்குது. எல்லாமே ரிவ்யூ மீட்டிங் போட்டு புக்காக இருக்குது. மக்களுக்கு ஃபாலோ அப் அதில் இருந்து கொடுத்துருக்கோம். அது போக ரொம்ப காலமாக செய்யப்படாத திட்டங்கள் அதை பூரா லிஸ்ட் எடுத்து ஏன் செய்யப்படலை, என்ன காரணம், அப்போ செய்ய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி முக்கியமான ஒரு 20 கோரிக்கைகள் நாகப்பட்டினத்தில் ரொம்ப காலமாக பெண்டிங்கில் இருந்த கோரிக்கைகள். அதில் தான் தாக்கரப்பேட்டை பிரிட்ஜ்லாம் வருது, அதில் தான் சாமந்தாப்பேட்டை மீன்பிடி துறைமுகம் வருது, அதில் தான் நாகூர் மருத்துவமனை வருது, அதில் தான் புதிய பேருந்து நிலையம் வருது, அதில் தான் டைடல் பூங்கா வருது. இதெல்லாம் பெண்டிங். இதெல்லாம் இல்லை நாகப்பட்டினத்தில் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லை. அக்கரைப்பேட்டை மேம்பாலம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சா? இல்லை, இப்போ இருக்கு. இப்போ வேலை நடந்துட்டு இருக்குல்ல. நாகூர் சில்லடி கடற்கரை மேம்படுத்தப்பட்டிருக்கா? இல்லை, இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. டைடல் பூங்கா இதுக்கு முன்னாடி உண்டா? கிடையாது, இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. சாமந்தாம்பேட்டை மீன்பிடி துறைமுகம் இல்லை. அப்போ இல்லாதவை இன்னைக்கு வேலை நடக்கிறத பார்க்கிறோம். அப்போ ஒரு கோரிக்கையை எடுத்துட்டு போய் வச்சு அதுக்கு நிதி வாங்கி அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுங்கிறதுக்கான இந்த கால அளவை வந்து முழுமையாக பயன்படுத்தி அந்த வேலைகளை செஞ்சுருக்கோம். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் சார். விஜய் வந்து போகிற போக்கில் சொல்லிட்டு போன ஒரு விஷயத்துக்கு மிக குறுகிய காலத்தில், அதாவது 1 வருடங்கள் கொரோனாவிலே போனதுக்கு பிறகும் கூட 3 ஆண்டு காலத்தில் ஒரு எம்எல்ஏவாக நீங்கள் என்ன செஞ்சுறீங்க, ஒரு அரசா திமுக என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி.